தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி பதவியில் இருந்து ஹசீனா சையத் நீக்கப்பட்டுள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் ஹசீனா சையத் நீக்கம் செய்யப்பட்டதாகவும், கட்சியின் ஒழுங்கு மற்றும் உண்மைத்தன்மையை காக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் ஹசீனாவுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இந்நிலையில் காங்கிரஸ் தலைமை முறையாக செயல்படவில்லை என ஹசீனா குற்றம் சாட்டியிருந்தார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தையும் தலைமையிடம் கொடுத்திருப்பதாக கூறினார். இந்த கட்சிக்காக இவ்வளவு டெடிகேட்டடா உழைக்கிற எங்களுக்கு துரோகம் நடக்கும் போது, எங்களுடைய தேசிய தலைவரும் மாநில தலைவரும் சேர்ந்து துரோகம் பண்ணும்போது ராகுல் காந்திஜியே அதை தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்ட்டு நான் சண்டை போடல. என்ன நம்பி இருக்கிற இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன பதில்? ஹசீனா சையத்தின் பேட்டி வெளியான சில மணி நேரங்களில் அவரை தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவி பதவியில் இருந்து காங்கிரஸ் தலைமை நீக்கியது.